தேவன் நிச்சயமாக அவருடைய திட்டத்தின்படி நோக்கத்தின்படி செயல்படுத்துகிறவராக இருக்கிறார் என்பதில் வேதம் தெளிவாக சொல்கிற ஒரு காரியம். அதில் நம்ம எந்த விதமான மாற்று கருத்தோ எந்த விதமான காரியம் இல்லை. உலகம் உண்டாக்கும்பாக சகலத்தை நிர்ணயித்து செயல்படுத்துகிறவர். ஆனாலும் வேதத்தில் நாம் பார்க்க முடியாத ஒரு காரியம் என்னவென்றால், இவ்விதமான ஒரு தேவன் ஜெபிக்கிறவர்களை எதிர்பார்க்கிறார் என்பதை பார்க்க. இந்த பாருங்க, அந்த எசேக்கியேல் 22 அவர் சொல்றாரு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு நான் அழிக்கக்கூடாதுன்னு விரும்புகிறேன், நான் அழிக்க விரும்பலை, ஆகவே அதற்காக ஜெபிக்கிற ஒருவரை நான் தேடுகிறேன், திறப்பில் எனக்கும் சுவரை அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெபிக்கிற ஒரு மனுஷனை தேவனே கண்டுபிடிக்க முடியல என்பது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது. அதனால் என்ன சொல்கிறார் 31வது வசனத்தில், ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி, ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய அது ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது இன்டிக்னேஷன் சொல்கிறார், கடுமையான கோபத்தை பற்றி பேசுகிறார். அவள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவருடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அதாவது ஜெபிக்கிற ஒருவனை தேடுகிற அந்த எசேக்கியேல் 30 நான் தேசத்தை அழிக்க விரும்பல, தேவன் உண்மையாலுமே அழிக்க விரும்பல. ஆகவே அவர் இந்த இடத்துல தன்னுடைய அந்த கோபத்தை பிரயோகிக்க கூடாதபடிக்கு தேவனே அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷனை தேடுகிறார். ஆனால் ஒருவனையும் காணோன்னு சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அப்போ ஜெபிக்கிறவர்கள் என்பவர்கள் இன்றைக்கு இல்லை, அப்போவே ஆண்டவர் அந்த எசேக்கியேல் காலத்திலே சொல்கிறார். ஆகவே என்னுடைய கோபத்தை நான் ஊற்றி விடுவேன்னு சொல்கிறார். அந்த 31வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆங்கிலத்தில் I poured out my indignation upon them. ஆகவே இந்த இடத்துல அவர் சொல்கிறார், I have consumed them with the fire of my wrath என்றார். அது கடுமையான வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாருங்க. இவ்வளோ ஒரு பயங்கரமான அந்த மாதிரி their own way have I recompensed upon their heads, say the Lord God. அதாவது அவர் சொல்கிறாரு, அவருடைய பாவத்தின் விளைவை அவள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்குற ஒரு சில காரியங்கள் நீங்கள் பேசணும். நான் இது பொதுவாக ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை நம்ம விதமாக கூடிய ஒரு சின்ன ஒரு 1/2 hour டிஸ்கஸ் பண்ணுறோம். பொதுவாக இன்றைக்கு ஏன் இன்னைக்கு ஜெபிக்கிறவர்கள் ரொம்ப இல்லை, அல்லது என்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஏன் ஜெபிக்கிறதுல நான் ரொம்ப குறைவாக இருக்கிறேன், அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையை நான் சீர்படுத்த ஆயத்தமாக இருக்கிறேனா, இப்படியான சில சிந்தனைகளை நம்ம மத்தியில் வைக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் யார் வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஏன்னா இது நம்முடைய இது ஒரே ஒரு நோக்கம் தான். அதாவது ஜெபிக்கிற ஒரு சிலரை எழுப்பணும், ஜெபிக்கிறவர்களை உற்சாகப்படுத்தணும். பொதுவாக வேதத்தை நம்முடைய வாழ்க்கையில் அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் அந்த வேதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவனுடைய ஒத்தாசை தேவை. தேவனுடைய ஒத்தாசை நமக்கு தேவைன்னா ஜெபத்தின் மூலமாக நம் தேவனிடத்தில் கேட்குற, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் இருக்குது, எவ்வளோ அருமையான வாக்கு தத்துவங்கள் இருக்குது. அவைகளெல்லாம் நாம் சுதந்திரத்து கொள்ளும்படியாக நாம் தேவனிடத்தில் அவைகளை கொண்டு சென்று, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் செய்தும் என்று ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இந்த காரியத்தில் இவ்விதமான ஒரு நிலையில் நாம் கடந்து போகிற சூழ்நிலையில் ஜெபமானது குறைந்து போன ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஏன் இந்த காரணம், இதை எப்படி நம்ம சரிப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் தயவுசெய்து பேசும்படியாக நான் கேட்குறேன். யார் வேணாலும் பேச. கிஷாந்தன், நீங்கள் ஏதாவது சில தாட்ஸ் கொடுக்குறீங்களா? கிஷாந்தன் பிரதர் ஸ்ரீலங்காவில் இருக்கார். இங்கே சேலம் சர்ச்சிலேருந்து போன பிரதர் தான் அவர். எப்படி கிஷாந்தன், நீங்கள் ஏதாவது சில தாட்ஸ் கொடுக்குறீங்களா? அங்கிள், சும்மா அதாவது கேஷுவலாக தான் நம்ம பேசுகிறது தான். இது இட்ஸ் நாட் அ சீரியஸ் ஒன்றும் இல்லை, கேஷுவல் நம்ம பேசு. இன்னைக்கு மார்னிங் வீட்டில் ஃபேமிலி டிவோஷன் டைமில் இந்த சாம்
65வது சங்கீதத்துல அந்த 2வது வசனம், அதுல கூட நான் பார்த்தேன் அங்கிள். இப்ப அது இங்கிலீஷ்ல இருக்கு. ஓ யூ ஹூ ஹியர் பிரேயர், to you shall all flesh come என்று சங்கீதக்காரன் தேவனை பார்த்து சொல்றாரு. ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிற தேவன் உம்மிடத்துல எல்லாரும் உம்மிடத்துல வருவாங்கன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அங்கிள், அப்ப தேவன் சர்வேகதிபத்தியம் உள்ளவர், சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர், அவர் எல்லாத்தையும் தீர்மானித்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே எல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அந்த திட்டத்துல அவர் மனுஷனும் அவனுடைய அந்த அந்த ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் அவனுக்கு கிடைச்சிருக்கிற புது சுதந்திரத்துல தேவனுடைய காரியத்துல பங்கு பெற்றவனும் என்ற ஒரு ஒரு கிருபையாத்தான் இந்த ஜெபத்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாங்க கிருஷ்ணன், உண்மைதாங்க. நீங்க சொன்ன மாதிரி தேவன் அதுவும் கொடுத்திருக்காரு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ண தெரியும், நமக்கு தெரியாதில்ல. என்ன ஒரு பெரியதுன்னா, நம்ம ஜெபம் பண்ணுங்கிறது தெரியுது, ஆனால் ஜெபம் பண்ணுறதில்ல. இதுக்கு எப்படி நீங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யார் வேணாலும் நீங்கள் பேசலாம். ஓப்பன் டு யூ. நீங்கள் அதனால் நான் பேர் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. யார் வேணாலும் நீங்கள் ஜெபம் பண்ணலாம். ஜெபிக்கணுங்கிறது நமக்கு தெரியுது, தெரியாத இல்லை. நிச்சயமாக இப்போ கிருஷ்ணா சொன்ன மாதிரி ஜெபத்தை கேட்குறவரே, அதாவது ஓப்பன் டு அஸ், இவ்வளோ பெரிய ஒரு சோர்ஸ் நமக்கு, தேவனோடு நம்ம இணைய முடியாத ஒரு தொடர்பு. அது வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். இப்படி ஒரு காரியத்தை நம்ம செய்கிறது இல்லையே. அதை பற்றி வேறு யாராவது தயவுசெய்து நீங்கள் சொல்லலான்னு நினைக்கிறேங்க. அக்னி சிஸ்டர், நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா? யார் வேணாலும் சொல்லலாம், நீங்கள் ஓப்பன் சொல்லுங்க சிஸ்டர். ஹலோ, சொல்லுங்க சிஸ்டர் ப்ளீஸ். பாஸ்டர், இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்ல வந்து டெய்லி ரொட்டீன் அந்த என்டர்டெயின்மெண்ட்ஸ் அதெல்லாம் இது பண்றது, மொபைல் இது பண்ணிட்டு இருக்கிறது, அதுலயே அவங்களுக்கு டைம் போயிருதோ. அதனால ஜபத்துக்கு பிரேயருக்கு அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதபடி இந்த ஈவில் ஃபோர்ஸஸ் வந்து அவங்கள அட்ராக்ட் பண்றதுனால மேபி குறையலாமோ? உண்மைதான் சிஸ்டர். ஏன்னா பிசாசு வந்து ஜெபிக்க மட்டும் விட மாட்டானுங்க. அதாவது உண்மைதான் சிஸ்டர். இன்னைக்கு வந்து சோ மெனி அட்ராக்ஷன்ஸ் இருக்கு, ஆனால் ஜெபிக்காமையும் வாழவே முடியாது. அதுதான் ஒரு பெரியது. ஏன்னா நமக்கு முன்னாலெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பவுல் எல்லாமே வேதத்தில் வந்து, அதே சமயத்தில் ஈவன் நிறைய மென் ஆஃப் காட் எல்லாம் மென் ஆஃப் ப்ரேயர் நீங்கள் பார்க்கும் பொழுது, அப்படிங்கும்போது சமவாரதர் பிசாசு வந்து ஒன்று வந்து இதை நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணணுன்னா, நம்ம வந்து ஜெபித்து தான் ஆகணுங்கிற ஒரு ஒரு உணர்வு, ஒரு எப்படியான ஐ மஸ்ட் ப்ரே அப்படின்ற ஒரு விளங்குதல் தேவை. ஜெபிக்காமல் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஜெபிக்காதவருடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்வது நமக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்ம ரிஃபார்ம் சர்க்கிளில் கூட பார்த்தீங்கன்னா, அந்த ரிஃபார்மர்ஸ் எல்லாம் மென் ஆஃப் ப்ரேயர். அவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜான் பென்யன்லாம் ப்ரேயரை பற்றி அவ்வளோ எழுதுகிறாங்க. எவ்வளோ ஸ்பர்ஜன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரேயரை பற்றி எழுதுகிறாங்க. அவங்க வந்து இந்த சத்தியத்தை போதித்தவர்களாக மாத்திரமல்ல, ஜெபிக்கிறவர்களாகவும் காணப்பட்டார்கள். ஜெபம் வந்து தேவனோடு என்னை இணைக்கிற ஒரு பெரிய ஒரு காரியமாக தேவனாக நியமித்திருக்கிற ஒரு ஒழுங்குமுறை. அப்படி இருக்கும் பொழுது முதலாவது நம்ம வாழ்க்கையில் வந்து ஜெபித்து தான் ஆகணும், ஜெபிச்சே ஆகணுன்ற ஒரு அந்த ஒரு தேவையை முதலாக உணராதபடிக்கு, அன்லெஸ் அந்த ஒரு நான் ஜெபிக்காமல் இருக்கிறது சாமியல் சொல்கிறாரு. அதாவது முதலாவது இப்படியும் நம்ம யோசிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது பாவம். சாமியல் சொல்ல, உங்களுக்காக நான் ஜெபிக்காமல் இருந்தால் பாவம் செய்கிறவனாக இருக்கிறேனே. இப்போ நிறைய பேர் அந்த ஜெபிக்காமல் இருக்கிறது ஒரு கில்ட்டியாகவே ஃபீல் பண்ணுறதே இல்லைன்னு நினைக்கிறேன். அது இல்லை, அதுதான் உண்மை. ஐயோ நம்ம ஜெபம் பண்ணாமல் இருக்கிறோமே, இப்படி இருக்கிறோமே அப்படின்ற அந்த ஒரு கில்ட்டி, அந்த கில்ட் ஃபீலிங்கே இல்லாதபடிக்கு
ஒரு மாதிரி செல்ஃப் சாட் இஸ் அ டிசெப்ஷன் ஆஃப் த டெவில் தாங்க. நிச்சயமாக இது பிசாசுனுடைய ஒரு தந்திரம் தாங்க. ஏன்னா பிசாசு வந்து நம்மளை ஜெபிக்க மட்டும் விடவே மாட்டோம். ஜெபம் வந்து இட் கனெக்ட்ஸ் அஸ் வித் காட். தேவனோடு நம்ம இணைக்கிறதாக இருக்கு. வேற யாரும் சொல்லுங்க, யார பிரேஸ் வேற யாரும் பிரதர். குட் ஈவினிங். பிரைஸ் தி லார்ட் பிரதர். நான் ஆக்னஸ். குட் ஈவினிங். பிரைஸ் லார்ட் ஐயா. நல்லா இருக்கீங்களா பிரதர்? நல்லா இருக்கேன். ஆக்சுவலி இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. we are gathered together for the name of Lord Jesus Christ. இந்த ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். சோ கர்த்தருக்கு காத்திருக்கிறது இருந்தாதான் நமக்கு புது பலனும் கிடைக்கும். அது வந்து இன்னைக்கு தெரியறது இல்ல. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு ப்ராப்ளம்ஸ். இன்னைக்கு நியூ வேர்ல்டு, யங் ஜெனரேஷனாலும் சரி, எதுனாலும் சரி, இன்னைக்கு பாவம் பெருகி இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நமக்கு இந்த சுவிசேஷம் அறிவிச்ச வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து இன்னைக்கு அவங்களுடைய பணம், அதனால பவர் எல்லாம் இருக்கிறதுனால அவங்க ஏத்திஸ்டா மாறிட்டு இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்காகவும் ஜெபிக்கிறதுக்கு இப்ப முக்கியமான நேரத்துல இருக்கிறோம். ஏன்னா யோனாவுல நம்ம நினிவே பட்டணத்தை பற்றி கர்த்தர் உரைச்சு அவர் யோனா தீர்க்கதரிசனம் உரைக்கணும்னு சொல்லும் போது இந்த 3வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். அவர் வந்து சொன்ன உடனே அந்த ராஜா உடனே சொல்லுவாரு, அனிமல் வரையும் சாப்பிடக்கூடாது, அந்த கேட்டல்ஸ் வரையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து அவங்க நினைவே எங்கும் அந்த யோனாவில 3:7 அதிகாரத்துல 7 வசனத்துல யோனா ராஜா தானும் தன் பிரதானிகள் நினைவு பண்ண கட்டளையாக நினைவே எங்கும் மனுஷரும் மிருகங்களும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராது இருக்காமலும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷர் மிருகங்கள் 2 நாள் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட அவரவர் தம் பொல்லாத வழியை தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்பவும் கடவர்கள் ராஜா வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க. இன்னைக்கு ராஜாவுக்காக நம்ம பிரேயர் பண்றதுக்கு அந்த பிரேயர் வாரியரா இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எல்லா மனுஷர்களுக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஏற்படுத்தணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ராஜாக்களுக்கும் மேலான அதிகாரங்களுக்குள்ளவங்களுக்காகவும் ஜெபிக்கணும். இந்த நாடுகள் எல்லாம் மாறி இருக்கிறதுனால இது நம்மளுடைய கடமை. நம்ம இந்த காலத்துல நம்ம எல்லாருமே, ஈவன் மார்ட்டின் லூதர் கிங் எல்லாருமே அவங்க பிரேயர்ல இருந்துதான் இந்த விக்டரி எல்லாம் வந்தது. சோ இது நீங்க நல்ல ஒரு இந்த நேரத்துல நல்ல நமக்கு நம்ம திருக்கூட்டமா இருந்தாலும் இதுக்காக நம்ம செய்யலாம். நிச்சயமா பிரதர் சொன்ன மாதிரி, பிரதர் சொன்ன மாதிரி நமக்கு ஒவ்வொரு நாளுக்குமே புது பலன் தேவைங்க. பிரதர் சொன்ன மாதிரி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம பலத்தினால வாழவே முடியாதுங்கிறத நம்ம முதலாவது உணரும் பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்துல நம்ம கிட்டி சேர முடியாத காரியம். இன்றைக்கி நம்ம சத்தியத்தை அறிந்த நம்ம ஜெபிக்க தவறும். ஆண்டவர் வந்து பெரிய அளவில் ஒருவனை தேட ஜெபிக்கிற ஒரே ஒரு மனிதன் போதுன்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி அந்த எசேக்கியேல் சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் எழும்பும் பொழுது இன்றைக்கு தேவன் மிகப்பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இதை தவறான போதனை போதிக்கிறவங்களுக்கு ஜெபிக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு சிலர்லாம் கூப்பிட்டாது. அது என்னென்னா அவங்களுடைய காரியம் எப்படின்னா வித்தியாசமான ஒரு சும்மா பணத்துக்காக, பொருளுக்காக, ஆதாயத்துக்காக. ஆத்தும பாரத்தோடு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் இன்றைக்கு தேவை. சொன்ன மாதிரி அந்த நினைவே பட்டணத்தார் மிருகங்கள் வந்தாலாவது அந்த மிருகங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பட் அந்த ஆட்டிடியூட் ஆஃப் ப்ரேயர் அந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு ஆண்டவர் காத்து கொண்டாருங்கிறது ஒரு பெரிய காரியம்தான். அதனால் இன்றைக்கி வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருவருமே எழும்ப வேண்டிய, நான் என்னுடைய வாழ்க்கையில் எழும்பணும் பொழுது நிச்சயமாக அந்த காரியம் செய்யும் பொழுது ஆனால் ஒரே ஒன்று பார்க்க முடியுது, நல்லா ஜெபம் பண்ணும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தருடைய அந்த ஒரு பிரியத்தை நம்ம பார்க்க முடியுது, ஆண்டவருடைய தொடுதலை பார்க்க முடியுது. ஸோ அதனால் நிச்சயமாக பிரதர் சொன்ன மாதிரி இது ஒரு முக்கியமான சில பாயிண்ட்ஸுங்க. ரொம்ப சந்தோஷம் பிரதர். தேங்க்யூ பிரதர். வேற யாராவது சொல்றவங்க இருக்கீங்களா பிரதர்ஸ்? பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நான் சொல்றேன். சொல்லுங்க. இன்னைக்கு வந்து அதாவது உண்மையாக தன்னை ஆண்டவருக்கும் அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை முதல்ல அறியணும். தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர்.
ஒருவராய் சாவாமை உடைய தேவன், ஒருவரும் கண்டிராதவர், ஒருவரும் காணக்கூடாதவர் நம்முடைய தேவன். எவ்வளவு நம்ம தேவனை அறிகிறோமோ அந்த அறியதான் நம்ம எவ்வளவு சீர்கட்ட பாவின் உள்ளத நம்மால உணர முடியும். இப்போ நம்ம எவ்வளவு அவருக்கு முன்னால தாழ்த்துகிறோமோ, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இன்றைக்கு அந்த தாழ்த்துதல் இல்ல பாஸ்டர், பெருமை. எங்க பார்த்தாலும் பெருமை, நான் தான் என்னுடையது, அந்த அகம்பாவம் தான் இன்னைக்கு மிஞ்சி நிக்குது. அது ஒரு பக்கம் இருக்கா, இன்னொரு புறம் எங்க பார்த்தாலும் சுவிசேஷ கூட்டம், என்ன சொல்லுது, சபைகள், எல்லா இடத்துலயும் கள்ள பிரீச்சிங். ஆண்டவர் உலகத்துவம், அவங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, என்கிட்ட வாங்க, இயேசு கிட்ட வாங்க, ஆசீர்வதிப்பாரு. நோயிலிருந்து விடுதலை வேணுமா, இயேசு கிட்ட வாங்க, வாங்க ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கள்ளத்தனமான ஜெபம், ஒரு மேல்பார்வையான ஜெபம், அந்த வாயினால் அவங்களுக்குள்ள பரிசுத்தாவின் வழி நடத்துதலே இல்ல பாஸ்டர். அவங்க வெறுமனே, நான் ஒரு வீடியோ பார்த்தேன், 5 நிமிஷத்துல உங்களுக்கு அந்நிய பாஷை பேசணுமா, வாங்க. ஒரு சகோதரி கற்றுக் கொடுக்கறா, அத தலையில அழுத்தி அழுத்தி இப்படி ஜெபிங்கோ, இப்படி சொல்லுங்கோ. 5 நிமிஷத்துல அந்நிய பாஷை கிடைக்குமா பாஸ்டர்? இல்ல அப்படி ஒரு பாஸ்டர் ஒரு நீங்க சொன்னதுல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன, அதாவது இன்றைக்கு நம்முடைய இயலாமை முடியாமை, அது தாழ்மை இருக்கும் பொழுதுதான் நம்முடைய இயலாமை முடியாமை நம்ம உணர முடியும். ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை நம்ம ஒரு உதவியற்றவர்கள் என்பதை நினைக்கும் பொழுதுதான் நம்ம ஜெபத்துல தேவனிடத்துல அதிகமாய் கிட்டி சேருவதற்கான ஒரு உந்துதல் நமக்குள்ள இருக்கும். நிறைய பேர் இன்னைக்கு என்னன்னா, என்னால முடியும், நான் செய்வேன், நான் பண்ணிடுவேன், அதாவது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறது ஒரு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெபத்துக்கு ஒரு தடைன்னு கூட சொல்லலாங்க. ஆனா ஒண்ணு, தேவ ஆவியானவர் செய்யாம ஒரு மனிதனுடைய இருதயத்துல மாற்றம் ஏற்படவே முடியாது. அதுக்கு நம்ம தேவனை தான் நோக்கி பார்த்து விதமாக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு சிஸ்டர்ஸ் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், தேங்க்யூ. வேற யாராவது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நீங்க ஷேர் பண்றவங்க இருக்கீங்களா? ப்ளீஸ் ஒரு தாட் அங்கிள் சொல்லுங்க. இந்த நீங்க இந்த பகுதியில இப்ப இன்னைக்கு நாம பார்த்த எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30-31 வசனத்துல, அதாவது திறப்பின் வாசலில் இருக்கக்கூடிய ஒருவனை காணேன்னு சொல்றாரு. அதே நேரத்துல இந்த உலகத்தை பார்க்கும்போது ரோமருக்கு எழுதின நிருபத்துல நாம் அதே மாதிரி சங்கீதத்துல முன்னதற்கு முன்னா பாக்குறோம், நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை என்று சொல்லப்படுது. அப்படின்னு சொன்னா as it is, இந்த உலகம் இருக்கிற பிரகாரமா மனுஷன் தேவனை தேடுகிறவன் இல்லை. அதனால அவன் தேவனை நோக்கி பார்க்க போறவனும் இல்லை, ஜெபிக்க போறவனும் இல்லை, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க போறவனும் இல்லை. அதுதான் உலகத்தினுடைய நிலை. ஆனா அதுக்குள்ள அவருடைய ரட்சிப்பின் கிருபையை பெற்ற ஜனங்களால மாத்திரம்தான் தேவனை நோக்கி பார்க்க முடியும் என்றது நாம வேத சத்தியத்துல பார்க்கிறோம். அவர்களுக்குள்ள தேவன் அப்ப இப்படி தேர்றாருன்னு சொன்னா, ஆதாமேவால படைத்த நேரத்துல தேவன் அவர்களை இந்த உலகத்தை படைத்து அதை பராமரிக்கும்படியாக அவர் அழைப்பு விடுத்திருந்தார். அப்ப தேவன் தன்னுடைய ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையையும் ஜெபத்தின் மூலமாக இந்த உலகத்துல பராமரிப்பு செய்யும்படியாக ஒரு அழைப்பு விடுக்கிறார் என்ற ஒரு விஷயத்த நான் இதுல கத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு நல்ல தாட்டு தாங்க. நிச்சயமாக இந்த உலகத்தினுடைய நிகழ்வுகளை நீங்க எசேக்கியேல், எரேமியா அதெல்லாம் பார்க்கும் பொழுது தேவன் நிகழ்வுகளை ஜெபத்தின் அழிக்க போறேன், அதுக்காக ஒருத்தரை தேடுறேன், நிகழ்வுகளை இந்த உலகத்துல ஆண்டவர், அதாவது நம்ம என்ன விசுவாசிக்கிறேன்னு சொன்னா, ஒரு காரியத்தை நிர்ணயித்திருக்கிறாருன்னா அதனுடைய வழிமுறையும் தேவன் நிச்சயமா அதுல நிர்ணயித்திருக்காரு விசுவாசிக்கிறார். ஆகவே இன்னைக்கு சொன்ன மாதிரி தேவனுடைய ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது உலகத்தினுடைய நிகழ்வுகளை கண்டிப்பா ஆண்டவர் செய்யறதுல நம்ம பார்க்க முடியுதுங்க. இன்னைக்கு பொதுவாக நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்விக்கு காரணமே ஜெபம் இல்லாதது தான்.
வேதம் நல்லா தெரியுதுங்க, நமக்கு நல்ல வேதம் தெரியுது. அநேக மக்களை சர்ச்சைக்கப்படணும், அநேக மக்கள் ஆண்டவர் அறியணும், நம்முடைய உறவினர்கள், சொந்தக்காரர், நம்முடைய பிள்ளைகள். ஆனால் என்னென்னா தேவன் இல்லாமல் அதை செய்ய முடியாதுங்கிறத நம்ம அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போகிறது தான் ஒரு பெரிய பாவமாக இருக்குது. ஜெப வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கற்றுத்தா. அதை சொன்ன மாதிரி ஏசு ஆண்டவர் சீஷர்கள் எனக்கு பிரசங்கமான கற்றுத்தார்னு கேட்கலாம், நான் ஜெபிக்க கற்றுத்தாரும். ஜெபிக்கிறவர்கள் எழும்ப வேண்டிய ஒரு பெரிய தேவையில் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் அபிதமாக எழும்பும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் எவ்வளோ காரியங்கள் மத்தியில் கிரியை செய்கிறது நிச்சயமாக நம்ம பார்க்கணும். சில ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். நம்ம சுவிசேஷத்தை சொல்கிறோம், ஆனால் ஜனங்கள் ரொம்ப கடினமாக இருக்கிறத பார்க்கும் பொழுது மனசோர்வுகள் ஏற்படுறது. ஐயோ என்ன தான் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்கன்ற அந்த மாதிரியான ஒரு சோர்வுகள் வருவதற்காக நான் ஜெபிக்கும் பொழுது தேவாவியனுடைய கிரியை நம்ம நிச்சயமாக பார்க்க முடியுங்க. சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் எழும்புவோமானால் வருகிற காலங்களில் கூட ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபத்தில் எப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, வழிநடத்துறதை கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம், தப்பில்லை. ஒரு என்கரேஜ்மெண்ட் நமக்கு தேவையாக இருக்கிறது. நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவிதமான காரியங்களை நம்ம நிச்சயமாக ஷேர் பண்ணுறது அவசியம். இது வேறு யாராவது நீங்கள் ஜெபம் ஷேர் பண்ணுறவங்களா இருந்தால் கூட ஷேர் பண்ணலாம். நீங்கள் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம எல்லாம் வியாரால் ஒரே இதாக தான் இருக்கிறோம். அதனால் நீங்கள் பேசலைங்க. ஆனந்த் பிரதர், நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா? இல்ல பிரதர், நீங்க சொல்லுங்க பிரதர். அது சரிங்க பிரதர். ஸோ ஆனந்த் பிரதர் பிரதர் நீங்கள் இருக்க தூத்துக்குடி தான் இல்லைங்களா? இவங்க டாக்டர் அக்னேஷ் அவங்க மிஸ் பிரதரும் கூட அவங்க தூத்துக்குடி தான் இருக்காங்க. கிருஷாந்தன் ஸ்ரீலங்காவில் இருக்காருங்க. ஆக்சுவலாக சேலம் சர்ச்சில் இருந்தாருங்க. அவர் ஒய்ஃப், எங்கள் ஃபேமிலியாக இப்போ ஸ்ரீலங்காவில் எங்கள் கேண்டீன் இடத்துல இருக்கிறாரு. அவர் ஆக்சுவலாக ஒரு ஸ்கூலுடைய அசிஸ்டன்ட் ஹெட்மா. கிஷாந்த், நீங்கள் இப்போது அசிஸ்டன்ட் ஹெச்எம்மா வைஸ் பிரின்சிபலாக இருக்கார் அவர். பட் அவர் மினிஸ்ட்ரியில் 24 போக முடியாது யோசிச்சிருக்காரு. அவருக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க மிஸ்ஸஸ் இங்கே சேலம் சேர்ந்தவங்க, ஜாய் அவங்க பேர். ஸோ அவங்களுக்காக கூட நம்ம ஜாம் பண்ணுவாங்க ப்ளீஸ். அவங்க மினிஸ்ட்ரியில் உள்ள அதை ரிசைன் பண்ணி முடிச்சுட்டு மினிஸ்ட்ரிக்குள்ளே கிளிநொச்சின்ற இடத்துல ஒரு சர்ச், ஒரு ரிஃபார்ம்டு சர்ச்சினுடைய அந்த காரியத்துக்காக அவங்க போகணும்னு சொல்லி பாரத்தோடு இந்த நாட்டில் ஆயத்தப்படுத்திகிட்ருக்காங்க. அவங்களுக்காக கூட தயவுசெய்து ஜாம் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பெரிய சேலஞ்சு தான் என்கிட்ட. இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற சூழ்நிலையில் பல பொருளாதார சேலஞ்சஸ் மத்தியில் அவங்க இந்த ஒரு காரியத்தை எடுத்துகிட்ருக்காங்க. ஆகவே அவங்களுக்காக கூட நம்ம ஜாம் பண்ணுவோம். நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட சில காரியங்கள், முக்கியமான காரியங்களாக இருந்தால் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். சில சமயம் உங்களுடைய காரியங்களுக்காக நம்ம ஜாம் பண்ணலாம். இது ஒரு சின்ன ஒரு ஃபெலோஷிப், ஒரு சின்ன இதுதான். பட் நம்ம என்கரேஜ் பண்ண, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்கரேஜ் பண்ணி நம்ம ஜபத்தில் எழும்பணுங்கிறது தான் இதனுடைய ஒரே ஒரு நோக்கம். இன்னும் யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால், யாராவது பேசுனவங்களே கூட நீங்கள் பேசலாம். சொல்லுங்கள் ப்ளீஸ். செல்வம் புதுக்கோட்டையில் பாஸ்டர், ரிஃபார்ம் சர்ச்சினுடைய பாஸ்டர் இருக்காருங்க. ப்ளீஸ் சொல்லுங்கப்பா செல்வம். பல காலமாக ஒரு தாட்டு மக்கள் மனசுல போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, கடவுள் சர்வ இறையாண்மை உள்ளவர். அவர் மனிதனுடைய வாழ்க்கையில அனைத்தையும் அவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணினாலும் ஜெபம் பண்ணாவிட்டாலும் அவர் என்ன தீர்மானித்திருக்கிறாரோ, அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அது மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற ஒரு போதனை போய்கொண்டு பரவலாகவே இருக்கிறது. அதனால அநேகர் ஜெபம் அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம ஜெபம் பண்ணாலும் சரி, ஜெபம் பண்ணாட்டாலும் சரி, ஆண்டவருடைய சர்வ இறையாண்மை உள்ளவர். அவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார், அது நடக்க போகுது. அதனால சில நேரங்கள்ல அவங்களுக்கு விருப்பப்பட்டா ஜெபம் பண்றாங்க, சில நேரங்களில் விருப்பப்படலைன்னா ஜெபம் பண்றது இல்லை. இது வேத கல்லூரிகளிலும் மாணவர்கள் மத்தியில இந்த ஒரு குழப்பம் நிலவுது. ரெண்டாவது பார்த்தோம்னா, வேதத்துல கடவுள் சர்வ இறையாண்மை உள்ளவர், அவர் எல்லாவற்றையும் திட்டம் வகுத்திருக்கிறார் என்ற போதனை போதிக்கிறது என்பதை நாம நம்புறோம் தான். ஆனா அதே நேரத்துல ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் நாம படிக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட, கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா மனிதர்களும், தேவ பிள்ளைகளும் ஜெபம் பண்ணாத ஒரு ஆளையும் நம்ம வேதத்துல பார்க்க முடியாது. நிச்சயமாங்க, கண்டிப்பாங்க.
எல்லாரும் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த கிருபையின் சத்தியம், அதாவது கடவுள் சர்வரியாண்மை உள்ளவர், கடவுள் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணுகிறார், அவரு என்ன திட்டம் வகுத்திருக்கிறார், அதுதான் இந்த உலகத்தில் நடக்க போகுது என்பதை அறிந்திருந்த பொழுதும் கூட அவர்கள் ஜெபித்தார்கள். சரிங்க, நிச்சயமாங்க. இல்லை, அதே நேரத்தில் முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். சொல்லப்போனா இயேசு கிறிஸ்துவே தேவாதி தேவன் எல்லாத்தையும் அறிஞ்சவர், அவரை ஜெபிக்கிறாரு, ஊழியத்தின் மத்தியிலும் விட்டு போறாரு, தனியா இருக்கிறாரு. நிச்சயமா செல்லம் சொன்ன மாதிரி ஜெபம் வேதத்துல நம்ம ஜெபிக்காதவர்களை பார்க்க முடியலைங்க. அதனால உண்மையான விதத்துல ஒரு ஜெபம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமையுள்ள தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியமா இருக்கிறது. அதை நிச்சயமாக நம்ம உபயோகப்படுத்துறதுல எழும்புவோம், ரொம்ப ஜெபிப்போம் நம்ம. ஆனால் ஒன்று, எவ்வளோ ஜெபிக்கிறோமோ அவ்வளோ தூரம் தேவனுடைய பெரிய கரங்களை பார்க்க முடியும். எத்தனையோ பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் ஜெபத்தின் மூலமாக தேவன், ஹட்சன் டெய்லெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனாவில் 1000 மிஷினரிஸ், அவங்களுக்கு சேலரி இல்லை, ஒன்றும் கிடையாது, தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து விசுவாசத்தின் அடிப்படையில் ஊழியம் செய்தவர்கள். அவர் எங்கே போனாலும் ஒரு கேண்டில் ஒரு பைபிள் பல மிஷன் ஸ்டேஷன்ஸ் போகும்பொழுது அந்த இடத்துல விடிய காலம் போய் அங்கே அதை கொளுத்தி வச்சு ஜெபிச்சு வேதத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளோ பெரிய உன்னதமான காரியங்களை செய்திருக்காங்க பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை நம்ம விதமாக நம்ம கூடி ஜெபிப்போம், ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடலாங்க. கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஆர்வமுள்ள கர்த்தாவே, எங்களை விதமாக இணைத்திருக்கிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளாக இந்த காலங்களில் ஆண்டவரே, ஜெபத்தை முக்கியமாக நாங்கள் வேதத்தில் சொல்லவனமாக நாங்கள் முக்கியப்படுத்தி வாழ வேண்டிய ஒரு பெரிய அவசியத்தை பார்க்கிறோம். இல்லை பகிர்ந்து கொண்ட ஒரு அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களை கூட ஆசீர்வதித்தரலாம். வருகிற காலங்களில் கிருபையாக இதன் மூலமாக நாங்கள் ஒருவருக்கு ஒரு கற்றுக்கொள்ளோம், ஒருவருக்கு உற்சாகப்படுத்தோம், ஒருவருக்கு கற்றுக்கொள்ளாக நாங்கள் ஆண்டவரை வளரும் உதவி செய்யும். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்காக ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் மண்டே நம்ம சந்திப்போம்.